கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். இந்த 2192 கோடியில டீசல் மானியத்துக்கு ஒதுக்கியது போக மாணவர்கள் முதியோர்கள் அவர்களுக்கு அந்த டிக்கெட்டுக்காக ஒதுக்கியது போக மிச்சம் சொற்ப தொகை தான் மிஞ்சுது. ஆனால் போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை என்பது 1100 கோடி பாக்கி இருக்கு. போக்குவரத்தில் ஓய்வு பெற்ற ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் அல்லது டெக்னிக்கல் ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் நிலுவைத் தொகை கொடுக்கல. அது மட்டும் பாக்கி 1100 கோடி. அடுத்ததாக போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதி PF அதிலிருந்து மாநில அரசாங்கம் ஒரு 3000 கோடி செலவுக்கு எடுத்துட்டாங்க. தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதி அந்த கணக்கில் இருந்த தொகையில 3000 கோடி அரசு எடுத்து செலவு பண்ணிட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய 1100 கோடி நிலுவைத் தொகையும் அவருடைய வருங்கால வைப்பிலிருந்து அரசு எடுத்து செலவு செய்ய 3000 கோடி 4100 கோடி வருதுன்னு சொன்னா அதற்கான எந்த ஒதுக்கீடும் பட்ஜெட்ல இல்லை. அந்த போக்குவரத்து துறை என்பது மிகப்பெரிய நெருக்கடியில் அரசாங்கம் வச்சிருக்கு. அதே போல சுகாதாரத்துறை வருகிற போது குடிநீர் சுகாதாரத்துறை அதுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது போதுமானதில்லை. தொழிலாளர் நலத்துறையில் பட்ஜெட்டில் விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முறைசாரா தொழிலாளர்கள் 68,52,000 பேர் அதில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க நல வாரியத்தில். அவங்க என்ன சொல்றாங்க, 115 கோடி ரூபாய் கடந்த ஆண்டு நாங்க நல உதவித்தொகை கொடுத்திருக்கிறோம் சொல்றாங்க. ஆனால் நல உதவித்தொகை கேட்டு மனு கொடுத்த தொழிலாளர்கள் எண்ணிக்கை என்பது 2,70,000 பேர். ஆகவே கடந்த ஆண்டு அந்த நல வாரியத்தில் முறைசாரா தொழிலாளர்களுக்கு மனு கொடுத்தவர்களுக்கு சரியாக உதவித்தொகை வழங்கப்படவில்லை, முறையாக வழங்கப்படவில்லை. ஆகவே அந்த தொழிலாளர் நலத்துறைக்கு நல வாரியத்துக்கு மாநில அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த தொகையும் போதுமானதல்ல. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சு தமிழ் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். ஆனா இன்னைக்கு மாநிலத்தில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2017-2018 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை குறித்து அவர் கூறி வருகிறார்.